ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாளாகும். இது முக்கோடி கிருத்திகை என்று போற்றப்படும் 3 முக்கியமான கிருத்திகை தினங்களில் ஒன்றாகும். மற்றவை தை கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கிருத்திகை. ஆடி கிருத்திகையின் முக்கியத்துவம், ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை முருகனுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்பதை பார்ப்போம். கார்த்திகை பெண்கள் வளர்த்தது. முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ரூபத்தில் தோன்றி சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக வளர்ந்தார். இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 பேரும் எடுத்து வளர்த்தனர். அவர்களை போற்றும் விதமாக கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபடுவது கார்த்திகை பெண்களின் அருளையும் பெற்றுத்தரும் என்பது ஐதீகம். தட்சிணாயன கால ஆரம்பம். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம். இது தெய்வ வழிபாடுகளுக்கு மிகவும் உகந்த காலம். சூரியன் தனது பயண திசையை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மாற்றும் இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது கூடுதல் நன்மைகளை தரும். தோஷ நிவர்த்தி. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் கர்ம வினைகள் நீங்கவும், திருமண தடைகள் அகலவும், குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த நாள்